ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் இந்த குழந்தை அடுத்த முன்னேற்றத்துக்கு நேராக வளர்த்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நடக்கிற பிள்ளைங்களை கர்த்தருக்கேற்ற மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறாருன்னா குடும்பம் மொத்தமும் ஆசீர்வாதமாக இருக்குமா. சங்கீதம் 128 முக்கியமான அதிகாரம் அதெல்லாம் சொல்லுது. ஜெனரேஷனை உண்டாக்குவதற்காக இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தின் தேங்க்ஸ் பலியை, நன்றி பலியை ஆண்டவருக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, குழந்தைய இனிமேல் இன்னும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஆண்டவர் போதித்து நடத்துகிறாரு, அதே போல் நாமளும் பிள்ளைகளுக்கு போதித்து நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது என்று சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, நீ நடக்கும் பொழுதும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவரை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, நீதியை பற்றி, பெரியவங்கிட்ட சின்னவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லா விஷயத்தையும் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். வீட்டில் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு போதிக்கணுன்ற மனநிலையிலே இருந்து பாருங்களேன், பின்னாடி வளர்ந்து நல்லா எங்கே போனாலும் சரி. தேவாதி தேவரே, நாங்கள் குடும்பமாய் உறவினர்களாய் நாங்கள் ஒன்று கூடி மகிழ்ந்திருக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். நன்றியோடு ஸ்தோத்திரம் தாவே. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இந்த வேத வார்த்தை சொல்லுகிறத இந்த குடும்பத்துக்கு, கர்ணா குடும்பத்துக்கு என் தேவனே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிறோம். வளரட்டும், பெருகட்டும், ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் தயவிலும் விருத்தி அடையத்தக்கதான் இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். எல்லா வன்கண், எரிச்சல், பொறாமையின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, குழந்தையை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீதான் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.